வணக்கம். இந்த வீடியோவில் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னா, பச்சை கற்பூரத்தின் நன்மைகளை கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா பச்சை கற்பூரம் வந்து ஒரு மகாலட்சுமி அம்சம் கொண்டது. இந்த திருப்பதிலெல்லாம் லட்டு ஸ்வீட்லெல்லாம் போடுவாங்க, அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் அதனால் எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. நான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வந்து இந்த பச்சை கற்பூரம் நிறைய நாள் உடம்பு முடியாமல் ரொம்ப படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களுக்கு பக்கத்தில் ஒரு பவுலில் போட்டு வைங்க. பவுலில் போட்டு வச்சிங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவங்களுக்கு அந்த சுவாசம் ஏன்னா ஒரு 4-5 துண்டு போட்டு ஒரு சின்ன பவுலில் வச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த சுவாசம் அடிச்சுட்டே இருக்கும். கொஞ்சம் ஆக்டிவாக தெரிவாங்க, கொஞ்சம் எந்திரிச்சு உட்கார்ற அளவுக்கு இருக்கும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறவங்க கூட எந்திரிச்சு உட்கார வைக்கக்கூடிய பச்சை கற்பூரம். நீங்கள் வந்து படுக்கை புண்ணுலாம் இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சோண்டு இதில் தேங்காய் எண்ணெயில் நுணுக்கி போட்டு அதை அப்ளை பண்ணிங்கன்னு வைங்களேன், படுக்கை புண்ணு ஆறும். கொஞ்சம் கொஞ்சம் புண்ணாக இருக்குல்ல, அதில் வச்சிட்டிங்கன்னா பச்சை கற்பூரம் ஒரு புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு தெய்வகரமான பொருள். ரெண்டாவது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு பணமே சேரலை, சம்பாதிச்சிட்டு வரோம், வந்து அடுத்த மாதத்துக்குள்ளே செலவு அழிஞ்சு கடைசியில் மாத செலவுக்கு கஷ்டப்படுற நிலமை வரும்போது இதோடு சேர்த்து பச்சை கற்பூரம் ஒரு மஞ்சள் துணியில் எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் ஒரு 11 ரூபா உள்ளே கட்டி போட்டு வச்சுருங்க. பீரோக்குள்ளே நீங்கள் எந்த இடத்துல பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல இதை வச்சுக்கோங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், பணம் ஒரு நாளும் தட்டாது. மாத கடைசியில் நீங்கள் திணற வேண்டிய அவசியம் இல்லை. பணம் வந்து அதாவது குறையாமல் அல்ல குறையாத செல்வம் மாதிரி பணம் குறையாமல் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம நினைப்போம், என்னடா நம்ம வீட்டில் ஒரு எதிர்மறையான இது வருதே, நல்ல ஒரு சக்தி இல்லை போல் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு 4 பவுல் எடுத்துக்கோங்க, சின்ன சின்ன பவுல். அதில் ஒவ்வொரு துண்டு பச்சை கற்பூரத்தை போட்டு 4 முக்குலையும் வச்சுருங்க. அந்த வாசனைக்கு தீய சக்தியெல்லாம் வெளியே போயிட்டு நல்ல சக்தி உள்ளே வரும். எதுக்காக அப்படி சொல்கிறோன்னா, அதுக்கு நேர்மறை ஆற்றல் கொண்டு வரக்கூடிய சக்தி இருக்குது. எதிர்மறையான சக்தியை அழிக்கக்கூடிய வல்லமை பச்சை கற்பூரத்துக்கு உண்டு. அதை நீங்கள் பார்த்து செஞ்சுக்கிங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம வேலைக்கு போகிறோம், ரொம்ப அசதியாக வரோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா தடவுங்க. கண் திருஷ்டி போகிறதுக்கு நல்லா தடவுங்க. வாசலில் வச்சு கொளுத்திடுங்க. எல்லாரையும் தடவுங்க, வீடெல்லாம் சுற்றுங்க, எல்லாம் சுற்றி வாசலில் வச்சு எரிச்சிடுங்க. எரித்து அந்த மண்ணை கரையில் அள்ளி வச்சுருங்க. ஏன்னா மகாலட்சுமி அம்சம் கொண்டது நம்ம காலில் படக்கூடாதுங்கிறதுனால கரையில் அள்ளி போட்டுருங்க. இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் வாரத்தில் அதாவது 3 நாள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண் திருஷ்டிங்கிறது இருக்கவே இருக்காது. சரியா? இதனால் நிறைய விஷயங்கள் வந்து பச்சை கற்பூரத்தால் அழிக்கப்படுவது ஒரு உண்மை. இது யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி பச்சை கற்பூரத்தை நல்ல தண்ணியில் கலக்கி வீடெல்லாம் தொளிச்சு வந்தீங்கன்னா அதனுடைய மனம், அதாவது அதனுடைய மனத்துக்கு தெய்வம் ஓடோடி நம்ம வீட்டுக்குள்ளே வரும். தெய்வ அம்சம் பொருந்தியது தான் பச்சை கற்பூரம். சரியா? இதை நீங்கள் செய்யுங்க. செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என் வீடியோவை லைக் பண்ணுங்கள். நன்றி.